படன்னு வந்துடும் உங்க மேல. ரேப்பு, மொலஸ்டேஷன் உங்க தம்பி மேல. இல்லனா எனக்கு வந்து ஐ ஹேவ் நோ கான்ஃபிடன்ஸ். மெயின்டெனன்ஸ் கெட்டாததுக்கு நீங்க வந்துட்டு மத்த ஜெயில கொலகாரங்க இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து உட்காருவீங்க. எனக்கு வந்து இட் லுக்ஸ் லைக் மோர் லைக் ரிஸ்க். ஸோ இப்போ டிவோர்ஸில் வந்து ஒன்று இப்போ ஒய்ஃப் கேட்கலாம், இல்லைனா ஹஸ்பண்ட் கேட்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் கேட்டால் எப்படி ப்ராசஸ் இருக்கும், ஒய்ஃப் கேட்டால் என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு மனசு கோணக்கூடாதுன்றதுக்காக ஃப்ராங்கான உண்மையே சொல்லிடுறேன். ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஃபேஸ் பண்றோன்ட்டு. ஓகேங்களா? எனக்கு தெரியும் எல்லாருக்கும் நீங்க வாட்டுக்கு டைவர்ஸ்லாம் ஈஸி நினைச்சுப்பீங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன லீகல் நோட்டீஸோ இல்ல ஆர்சிஆரோ டிவோர்ஸா ஹஸ்பண்ட் போட்டா எங்கதுல நாங்க ஆயிரக்கணக்கான பார்த்துட்டு இருக்கோம். இது பண்ணாங்கன்னா ஹஸ்பண்ட் சைட்ல உடனே கவுண்டர் பிளாஸ் கேசஸ் இருக்குல்ல, படன்னு வந்துடும் உங்க மேல. உங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பத்து மேலேயும் 498 ரேப்பு, மொலஸ்டேஷன் உங்க தம்பி மேல. அதாவது அந்த ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் இல்ல அந்த ஒரு சின்ன ஒரு லீகல் நோட்டீஸ்க்கு இவ்வளோ நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு பேப்பரை ஏன்டா அமிச்சோம் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க. ஒரு A4 சைஸ் பேப்பர் அமிச்சிட்டு இவ்வளோ வாங்கிட்டு வருஷ கணக்கில் கஷ்டப்படணுமான். இதுதான் வந்துட்டு எங்க மெம்பர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்குது. போட்டியா வந்துச்சா அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். போட வேண்டாம்னு இல்லை, போட்டியா வந்துச்சா அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டிங்க. ஹஸ்பண்ட் நீங்க நினைக்கிறோம் டைவர்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியா கொடுக்கறது இல்லை. நீங்களே கோர்ட் வாசல் நின்று எப்போ உனக்கு டைவர்ஸ் கேஸ் மட்டும் தான் இருக்கான்னு எந்த ஹஸ்பண்டாலும் கேட்கலாம். ஒரு 10% கூட சொல்ல மாட்டாங்க எனக்கு டிவோர்ஸ் கேஸ் மட்டும் தான் சார் இருக்குன்ட்டு. எல்லாரும் கூட டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு சார், 120 அங்கே ஓடு சார், மயிலா கோர்ட்ல வந்து 498 ஓடு சார், எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆக்சுவலி. ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ஒருவேளை இப்போ ஒய்ஃப் சைட்ல இருந்து டிவோர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஆலிமனி கான்செப்டும் இருக்குமா? ஒய்ஃப் சைட்ல இருந்து டிவோர்ஸ் ஆக்சுவலா வந்து நான் தான் சொல்றேன்ல, ஒய்ஃப் சைட்ல அவங்களே வந்துட்டு டிவோர்ஸ் மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்படின்னு சொன்னா கூட லைக் சம் பீப்புள் இன் த சிஸ்டம், நான் எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, நிறைய நல்லவங்க இருக்காங்க. சம் பீப்புள் இந்த சிஸ்டம் டெல் தம் ஓகே உனக்கு தான் சட்டம் சாதகமா இருக்கே, காசு ஏதாவது வாங்கிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நடக்கிறத நாங்கள் சிலது பார்க்க தான் செய்கிறோம். நிறைய நல்லவங்க இருக்காங்க, நான் எல்லாரையும் அப்படி சொல்ல மாட்டேன். பட் அது நடக்கிறதுனால வந்துட்டு இட் அகெயின் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த சிஸ்டம் இருக்கிறதுனால இட் டஸ் ஹேப்பன். ஒய்ஃப் சைடில் வந்துட்டு வெறும் டிவோர்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகிறத நான் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். காசு ஆல்வேஸ் இன்வால்வ்டு பிகாஸ் இட் இஸ் ஈஸியர் அண்ட் எனேபிள்ட் பை த சிஸ்டம். ஓகே. ஸோ அப்போ அவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் வெறும் டிவோர்ஸ் வாங்குறவங்க இந்த இண்டிபெண்டன்ட் உமன், ஃபெமினிஸ்ட் இவங்கெல்லாம் பார்க்க முடியாதா கோர்ட்ல? வெளியில வந்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு பைசா வேணாம் அப்படின்னுவாங்க. இது நடந்திருக்கு நிறைய பேருக்கு. வெளியில வந்துட்டு உன்னோட ஒரு பைசா எனக்கு வேணாம் டைலாக் பேசுவாங்க. அதே ஆளுங்க கோர்ட்ல வந்துட்டு ஐயா மெயின்டெனன்ஸ்க்கு எனக்கு வேணும், ஆலிமோனி எனக்கு வந்துட்டு 1 கோடி 2 கோடி வேணும் அப்படின்னு வந்துட்டு பெட்டிஷன்ல போட்டதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாம் வந்துட்டு பேசிக்கிறது தான். நான் வந்துட்டு ரியாலிட்டியில நான் பார்க்கறது அந்த அளவுக்கு வந்துட்டு இண்டிபெண்டா நின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இது இட் இஸ் நாட் மென் விசஸ் விமன். விமன் ஆர் ஆல்சோ வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ எல்லா ஃபீல்ட்லயும் நம்மளை மிஞ்சிட்டாங்க. சொல்லணும்னா அதுல் சுபாஷ் அவர்கள் வந்துட்டு ஏ இன்ஜினியர்னா அவங்க ஒய்ஃபும் ஏ இன்ஜினியர் தான் பெரிய கம்பெனியில. ஓகேங்களா? ஐ மீன் இப்போ இருக்க விமன் எல்லாரும் நல்லா அவங்களா வந்துட்டு முன்னேறி வர காலத்துல சந்திராயன் டைம்ஸ்ல மெயின்டெனன்ஸ் ஆலிமோனி கான்செப்ட் எல்லாம் அது லைக் கேட்கவே நல்லா இல்லை. இட் கைண்ட் ஆஃப் லைக் என்னடா அவங்க நம்மளோட பெரியவங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம், அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி இறக்கி காட்டுற மாதிரி லைக் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். தே ஆர் இண்டிபெண்டன்ட் பீப்புள் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி காலம் மாற வந்துட்டு ஓகே லைக் இந்த ஆலிமோனி கான்செப்ட், மெயின்டெனன்ஸ் கான்செப்ட் ஹஸ் டு கோ. அதுதான் சொல்லுவேன். நிஜமாவே ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு இருக்க பட்சத்துல ஓகே, ஒர்க்கிங் உமனும் வந்துட்டு பொய் சொல்லிக்கிட்டு அதுவும் அஃபிடவிட்ல வந்துட்டு பொய்யை போட்டு ரஜினி விஸ்னே அஃபிடவிட்ல பொய் போட்டுட்டு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கேட்கறதெல்லாம் ஜட்ஜஸே சுவமோட்டோவா ஆக்ஷன் எடுக்கணும். நிறைய நல்ல நீதிபதிகள் இருக்காங்க, அவங்க ஃபியூச்சர்ல பண்ணுவாங்கன்னு வந்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் இந்த அதுல் சுபாஷ் இன்சிடென்ட் மூலமா. ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் வேல்யூபிளா இருந்தாதான் பீப்புள் கேன் கோ ஆஃப்டர் தட். ஓகேவா? ஸோ இப்போ நம்மள்ட்ட ஆசெட் இல்லை, நம்மளுக்கு இன்கம் அவ்வளோவா இல்லை அப்படின்னா கோர்ட் என்ன மேக்ஸிமம் பண்ணும்? லெட்ஸே இப்போ ஒருத்தரோட மேக்ஸிமம் சம்பளமே 30,000 தான் இருக்குது, அதை வச்சு தான் ஃபேமிலி ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளா சேவிங்ஸ் பெருசாக கிடையாது, வீடு கடனில் இருக்கு. ஸோ இப்போ உங்க கோர்ட்டுக்கு டிவோர்ஸ்ன்னு போறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஓகே, இப்போ வந்து நான் வந்து நடக்கிற ரியல் லைஃப் கேசஸ் வச்சே சொல்றேன் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. நீங்க சொல்றீங்க ஒருத்தர் வந்துட்டு எக்கனாமிக்லி வீக்கரா இருக்காரு, 30,000ன்றது பெரிய அமௌண்ட் தான், அதோட கம்மியா வந்து ஃபைட் பண்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களே பெரிய ஆர்டர் போட்டு ஐ மீன் நீங்க மெயின்டெனன்ஸ் கட்டலன்னா நீங்க நினைப்பீங்க ஒன்றும் கிடையாது, கட்டாம இருந்தால் என்ன பண்றாங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டு உங்களை ஜெயிலில் போடுவாங்க. மெயின்டெனன்ஸ் கெட்டாததுக்கு நீங்க வந்துட்டு மற்ற ஜெயிலில் கொலகாரங்க இருப்பாங்க, கடத்தினவங்க
இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து உட்காருவீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன காரணம்னா மெயின்டெனன்ஸ் கட்டலன்ட்டு. ப்ளஸ் அவங்களுக்காவது இத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு இருக்கும். உங்களை மாசம் மாசம் தூக்கி ஜெயில போடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, மெயின்டெனன்ஸ் கட்டாததுக்கு அந்த மாசம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க சொன்ன அந்த கொஸ்டினுக்கு ஒரு 30,000 சம்பளம் வாங்குறவரு அவங்களை எப்படி கேஸ் போகும்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ எல்லாமே வந்துட்டு அஃபிடவிட்ல ரஜினேஷ் விஷஸ் ஸ்னேகா அஃபிடவிட்னு ஒன்று இருக்கு. நான் பெரும்பாலானது பார்க்கறது வந்துட்டு இந்த அதுல் சுபாஷ் கேஸ்ல கூட என்ன, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஹிஸ் இஸ் அ குட் ஏர்னிங் இன்ஜினியர் பெரிய கம்பெனியில். அவங்க எனக்கு தெரிஞ்ச லட்சம் மேலே சம்பளம் வாங்குவாங்க. ஓகேங்களா? அவங்களே போயிட்டு எனக்கு காசுக்கு வழி இல்லை அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு எல்லாம் அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க. இதுதான் வந்து நேச்சுரலாக நிற்கும். ஐ மீன் நடக்கிறது ஏதாச்சும் யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன். நான் பார்த்ததுல இருந்து நீங்களும் வேணா வந்துட்டு கோர்ட் வாசல்ல நீங்க கேட்டுக்கலாம், வர ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் உங்க ஒய்ஃப் வந்துட்டு போய் இருக்காங்களா அஃபிடவிட்ல. ஆனா போய் சொன்னா வந்துட்டு தண்டனை கொடுக்கணும்னு இருக்கு, ரஜினேஷ் விசேஷாலே எழுதியிருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்ல. பட் நான் பார்த்து வந்துட்டு அத்தனை பெர்ஜுரி கேசஸ் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அந்த ஹஸ்பண்டு எப்படியாவது அவனை வந்து காசு கொடுக்க தான் வச்சிருவாங்க. ஓகேங்களா? அவர் 30,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, அவர் சம்பளத்தை 60,000 காமிச்சு அந்த 30,000 வச்சிருப்பாங்க. ஓ சரி, இப்போ ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்கன்றத வந்து ஏன் இவரே கூட அந்த ப்ரூஃப் காட்டலாம்ல? அக்சென்ச்சர்ல இருக்கிறாங்க அண்ட் பே ஸ்லிப் அது ஏதாவது ஒரு டீடைல்ஸ் வாங்கி காட்ட முடியும்ல, ப்ரூவ் பண்ண முடியும்ல? அது உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அக்சென்ச்சர் அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்த்தாலே. ஆனா வந்துட்டு தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியாம இவரை வந்துட்டு ஹராஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் ஒரு ஆம்பளையா இருந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது இவர் தெளிவா எழுதி வச்சிருக்காரு. இவரோட மரண வாக்குமூலத்துல எழுதிதான் போயிருக்காரு இவருக்கு நடந்த ஹராஸ்மெண்ட் எல்லாம். சிலர் நினைத்தால் வந்துட்டு உங்களுக்கு என்ன அவங்க கையில உங்களோட விதி இருக்கும்போது லைக் நடக்கதான் செய்யுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கோங்க அண்ட் செஸ் எடுத்துக்கோங்க, ஸ்பெல்லிங் பி எடுத்துக்கோங்க அண்ட் இல்லைன்னா WNB எடுத்துக்கோங்க, கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, ரெஸ்லிங் எடுத்துக்கோங்க, UFC எடுத்துக்கோங்க, எதை எடுத்துக்கிட்டாலும் சரி விமென்ற ஒரு கேட்டகரி இருக்கிறதுனால தான் தேர் இஸ் விமன் சாம்பியன்ஸ். ஓகேவா? அங்கே ஈக்குவாலிட்டின்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் மூளை யூஸ் பண்ணாலும் சரி, உடம்பு யூஸ் பண்ணாலும் சரி, தேர் வுட் நாட் பி மச் சாம்பியன்ஸ் லெஃப்ட். ஓகேவா? யூஎஸ்ல வந்து யூஎஸோட ப்ரோ சாக்கர் டீம், விமன் சாக்கர் டீம் வந்து 15 வயசு ஸ்கூல் பசங்கள்கிட்ட வந்து 7-0 தோத்துருக்காங்க. ஓகே, ஆஸ்திரேலியாவிலேயும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ இது வந்து அவங்க கம்மி இதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதா, ஐ திங்க் மென் ஷுட் ஆக்சுவலி ஸ்டெப் அப் அண்ட் ஷோ பியோர் ஷியர் காம்படிஷன். ஒரு கம்பீட்டிங் ஸ்பிரிட்டை கொண்டு வந்து வைக்கணும். ஓகேவா? லெட் த வேர்ல்ட் ரீபூட். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார்வர்ட் வந்து என்னோட சேனல்லே வந்து ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்துக்கலாம் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்ததில் பார்த்தீங்கன்னா 100 people வந்து லைக் பிளண்டாக சொல்லிட்டாங்க, இல்லைனா எனக்கு வந்து ஐ ஹாவ் நோ கான்ஃபிடன்ஸ், எனக்கு வந்து இட் லுக்ஸ் லைக் அ மோர் லைக் அ ரிஸ்க். இது வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து இப்படி ஒரு ஆங்கிளில் நாங்கள் யோசிச்சதே இருக்க மாட்டோம். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிறப்பையும் சரி, இப்போ என் தம்பிக்கோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஒரு டிவோர்ஸை பற்றி கல்யாணம் ஆகிற டைமில் யாருமே யோசிக்க மாட்டோம். ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக ஒரு ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டாக இருக்கும். இப்போ என்னன்னா, பசங்களுக்கு வந்து வீட்டில் அது பேசினாலே வேணான்றாங்க. இப்போ எனக்கு அன்னைக்கு சேனலில் வந்து ஒருத்தவங்க பேசுனாங்க, அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு 3 பசங்களும் ஸ்ட்ரைட்டாகவே நோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதில் நெகோசியேஷனே கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே நோ. எனக்கு வந்து இந்த வே இட் கோஸ் வந்து ஐ எம் நாட் இவன் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு. ஒன் ஜென்ரேஷன் வந்து மென் ஷுட் கிவ் பியோர் காம்படிஷன். ஓகேவா? நீங்கள் வந்து நான் சொல்கிறது, நான் ஆக்சுவலி வந்து நான் சீரியஸாக நான் சொல்கிறதுனால எனக்கு பிரச்சனை வந்து எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது.